வணக்கம். இன்னைக்கு அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்ப தாமரை பூ அர்ச்சனை பத்தி பார்க்க போறோம். வறுமையை நீக்கும் மற்றும் செல்வத்தை அருளும் தாமரை பூ அர்ச்சனை. இப்ப குறிப்பா தாமரை பூன்றது நம்மளுடைய இதுல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. தாமரை அப்படின்றதுனாலதான் மகாலட்சுமி என்னைக்குமே அமர்ந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அதனாலதான் தாயார வேதம் வந்து பத்மவாசினி, பத்ம நிலையாம் அப்படின்றது. பத்மவர்ணாம் அப்படின்னு சொல்லுது. பத்மாசினி தாயாருக்கு ஒரு பத்மாவதி பத்மாசினி அப்படின்றது தாயாருக்கு ஒரு திருநாமம். பத்மபிரியா பத்மஸ்ரீ அப்படிங்கிற திருநாமம் தாயாருக்கே உண்டு. பெருமாளுக்கே பார்த்தீங்கன்னா புண்டரி காட்சன் தாமரை போன்ற கண்களை உடையவன், கமலக்கண்ணன், கமலம்னா தாமரை, கமலக்கண்ணன் இப்படின்லாம் திருநாமம் உண்டு அவருக்கு. தாமரை கண்ணன் அப்படிங்கிற நாமம் உண்டு. செங்கனி கண்ணன் அப்படிங்கிற திருநாமம் எல்லாம் உண்டு. செங்கன்மால் அப்படிங்கிற நாமங்கள்லாம் உண்டு அவருக்கு. ஏனென்றால் தாமரை போன்ற கண்களை உடையவன், விசாலமான நேத்திரத்தை உடையவன் அப்படின்னு. சோ தாமரை போன்ற இருக்கக்கூடிய பெருமாளுடைய இதுல இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இது வறுமையை போக்கி நமக்கு செல்வத்தை தரக்கூடிய தாமரை பூ அர்ச்சனை எப்படின்னா, அப்ப எல்லாருக்கும் குலதெய்வம் என்பது ஒண்ணு உண்டு. அதாவது தமிழ் என்னைக்குமே நம்மளோட இதுல எப்படின்னா, இந்து மதத்துல வழிபாட்டுல குலதெய்வமும் பித்ரு வழிபாடும் நமது இரு கண்களை போன்று நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. அவசியம் வருஷா நம்ம குலதெய்வத்தை போய் தரிசனம் செய்ய வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறையாவது, இல்ல வாரம் முடிஞ்சப்பெல்லாம் போய் தரிசனம் செய்யலாம். அது அவரவர்களுடைய நிலைமையை பொறுத்து. பித்ரு வழிபாடு நம்ம அமாவாசை அந்த நாள்ல எல்லாம் செய்யறோம். எல்லாரும் இந்த கண்டிப்பா அந்த திதி கொடுத்து மாலைய பக்தி அன்னைக்கு நிறைய பேர் திதி கொடுக்குறாங்க, நம்ம பாக்குறோம் கோவிலுடைய குளத்தங்கரை இது அங்கெல்லாம். ரைட்டு. இப்ப இந்த இது எப்படின்னா, நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போறேன்னு வையுங்க, வாரத்துல ஒரு முறையாவது, குறிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு தாமரை பூ வாங்கி உங்க தெய்வத்துக்கு சாத்துங்க, குல தெய்வத்துக்கு. சரியா? அடுத்தது, ரொம்ப முடியலையா, உங்களால ரொம்ப முடியலன்னு வைங்க, ரொம்ப நீங்க கொஞ்சம் சிரமப்படுறீங்க அப்படின்னா, நிதி நிலைமை பிரச்சனையா இருக்குன்னா, மாசத்துக்கு ஒரு முறை வாங்கி கொடுத்தா போதும் தாமரை பூ, கோவில்ல சாமிக்கு, குலதெய்வ கோவிலுக்கு போறப்ப. ஆனா இப்ப இன்னொரு விசேஷம் என்னன்னா, 21 51 இதுல எண்ணிக்கைகள்ல சுவாமிக்கு தாமரை மாலையோ அல்லது தாமரை பூ சமர்ப்பணம் பண்ணி பண்றதுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும். குறிப்பா நமக்கு வறுமை நீங்கி செல்வத்தை கொடுக்கும். 2வது, லக்ஷ்மி தேவிக்கு தாமரை புஷ்பத்து மேல வச்சு குங்குமப்பூவனால் அர்ச்சனை செய்தால் செல்வ வளம் பெருகும், வறுமை நீங்கும், செல்வ வளம் பெருகும், தரித்திரம் நீங்கும், வாழ்க்கையில் ஆரோக்கியம் மேம்படும், அதிர்ஷ்டம் உண்டாகும், செல்வ வளத்துடன் இருப்பார்கள், நன்றாக இருப்பார்கள். பெண்கள் சுமங்கலியாக இருப்பார்கள் லக்ஷ்மிக்கு குங்குமார்ச்சனை பண்ணால. சோ இப்ப இதனால அதாவது உங்க எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கணும். அது யாரா வேணாலும் இருக்கலாம். பெருமாளா இருக்கலாம், ஐயனாரா இருக்கலாம், பிள்ளையாரா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், முனீஸ்வரனா இருக்கலாம், குணமாட சாமி யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்தந்த கோவிலுக்கு நீங்க போகும்போது இப்ப என்ன செய்யுங்கன்னா, தாமரை பூ வாங்கிட்டு போயிட்டு நிச்சயம் கொடுங்க சாமிக்கு. குறிப்பா வெள்ளிக்கிழமை நம்ம இதுல ரொம்ப ரொம்ப புண்ணியமான நாளா கருதுவாங்க சாமிக்கு. எப்பயுமே எல்லா கோவில்லையும் வெள்ளிக்கிழமை ரொம்ப புண்ணியமான நாள். அன்னைக்கு தூப தீபம் இட்டு எல்லாம் நடக்கும் சாமிக்கு. ஸோ அதனால அந்த நாள்ல குறிப்பா நீங்க ஒரு தாமரை மாலையோ அல்ல ஒரு தாமரை பூவோ சாமி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை பலக்கும். குறிப்பா குலதெய்வத்தோட அருளை பெறுவதற்கு இது ஒரு சுலபமான வழியா இருக்கும்ன்றதுல ஐயமே இல்லை. நன்றி வணக்கம். இது ஒரு எளிய பரிகாரம், அனைவரும் செய்யலாம். நன்றி வணக்கம்.